أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே ஓரிடத்திலே குறிப்பிடுவான், முந்திய சமுதாய மக்களை அல்லாஹு தஆலா அவனுடைய கட்டளைக்கு மீறியதின் காரணமாக உருவம் மாற்றி அவர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அல்லாஹ் மாற்றினான். யூத சமுதாயத்தில் ஒரு கூட்டத்தை அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய கட்டளையை மீறியதின் காரணமாக அவர்களை பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் அல்லாஹ் மாற்றியதாக தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான். அதே போன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுவார்கள், யார் தொழுகையிலே இமாமுடைய செயலுக்கு முன்னால் தன்னுடைய செயலை அமைத்துக் கொள்வாரோ, இமாம் தக்பீர் கட்டுவதற்கு முன்னால் தக்பீர் கட்டுவாரோ, இமாம் ருக்கு செய்வதற்கு முன்னால் ருக்கு செய்வாரோ, இமாம் ருக்குவிலிருந்து எழுந்திருப்பதற்கு முன்னால் எழுந்திருப்பாரோ, அவர் கழுதையுடைய முகமாக மாறட்டும் என்பதாக நபி அவர்கள் சொல்லித்தார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையுடைய விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இமாமுக்கு முந்தி நாம் தலையை உயர்த்திவிட்டோம் என்று சொன்னால், நம்முடைய செயல் இமாமுடைய செயலுக்கு முந்திவிட்டது என்று சொன்னால் நம்முடைய முகங்கள் மாற்றப்படும் என்பது ஹதீஸ். எனவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எச்சரிக்கை செய்ததன் காரணமாக தொழுகையுடைய உசூல்களை நாம் தெரிந்து கொள்வது ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையாக இருக்கின்றது. சென்ற பயானிலே தொழுகையுடைய ஃபர்து என்ன, தொழுகையுடைய வாஜிப் என்ன என்பதாக சொல்லப்பட்டது. ஒரு மனிதன் தொழுகையிலே ஃபர்தையும் வாஜிபையும் சரியாக செய்துவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய தொழுகை கூடிவிடும். அதே அந்த தொழுகையாளி தொழுகையிலே நின்று கொண்டிருக்கின்ற பொழுது சில செயல்களை அவன் செய்துவிட்டான் என்று சொன்னால் அந்த தொழுகையும் முடிந்துவிடும். அது எப்படி முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, ஒரு மனிதன் தொழுகையிலே வேண்டுமென்றோ அல்லது மறதியாகவோ சத்தமாகவோ மெதுவாகவோ அதிகமாகவோ குறைவாகவோ பேசிவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய தொழுகை முடிந்துவிடும். மறதியாக பேசினாலும் சரி, வேண்டுமென்றே பேசினாலும் சரி, சத்தமாக பேசினாலும் சரி, அமைதியாக பேசினாலும் சரி, அதிகமாக பேசினாலும் சரி, சிறிய வார்த்தை பேசினாலும் சரி, அவனுடைய தொழுகை முடிந்துவிடும். இரண்டாவது, தொழுகையில் இல்லாத ஒருவர் துவா செய்கின்றார். அவர் துவாவுக்கு இவர் தொழுகையில் இருக்கும் பொழுது ஆமீன் சொன்னால் இவருடைய தொழுகை முடிந்துவிடும். நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம், அருகாமையில் ஒருவர் துவா செய்து கொண்டிருக்கின்றார். அவர் துவா செய்வது நம்முடைய காதில் விழுந்து நாம் ஆமீன் என்று சொன்னோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை முடிந்துவிடும். அதே போன்று ஒருவர் தொழுகையில் இருக்கும் பொழுது மூட்டு வலியோ உடம்பு வலியோ முதுகு வலி ஏதாவது வலி வந்து அந்த வலியின் காரணமாக அவர் குனியும் போதோ நிமிரும் போதோ நிற்கும் போதோ ஹா என்ற சத்தம் போட்டாலோ வேறு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாலோ அவருடைய தொழுகையும் முடிந்துவிடும். தொழுகையிலே அவருடைய உடம்புடைய வலியின் காரணமாக ஏதாவது வார்த்தை சொல்லிவிட்டால் அவருடைய தொழுகை முடிந்துவிடும். அதே போன்று ஒருவர் தொழுகின்ற பொழுது தொழுகையில் ஏதாவது சாப்பிட்டு விட்டார் சொன்னால் அது கொண்ட கடலை அளவை விட கூடுதலாக இருந்தால் அவருடைய தொழுகையும் முடிந்துவிடும். அதே போன்று ஒருவர் தொழுகையிலே குர்ஆன் ஓதுவதை பார்த்து ஒருவர் குர்ஆன் ஓதினார் என்று சொன்னால் அவருடைய தொழுகையும் முடிந்துவிடும். தொழுகையிலே குர்ஆன் பார்த்து ஓதக்கூடாது. ஹனஃபியுடைய சட்டத்தின் பிரகாரம் குர்ஆன் பார்த்து ஓதினால் தொழுகை முடிந்துவிடும். அதே போன்று நாம் குர்ஆன் ஓதும் பொழுது ஒரு வாசகத்தை மாற்றி ஓதிவிட்டோம் என்று சொன்னால் அந்த வாசகம்
அர்த்தத்தை மாற்றமாக கொண்டு வந்து என்று சொன்னால் நம்முடைய தொழுகை முடிந்துவிடும். உதாரணத்திற்கு அந்த அலந்து சுரா ஓதுகின்றோம். சுராத்தல் லதீன அந்த என்பதாக ஓத வேண்டும். அங்கே அந்த என்பதாக ஓதம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை முடிந்துவிடும். அந்த என்று சொன்னால் நீ என்பதாக அர்த்தம், அம்து என்று சொன்னால் நான் என்பதாக அர்த்தம். அதனால் நான் என்பதாக சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்தோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை முடிந்துவிடும். அதே போன்று அடுத்தவர் பார்க்கின்ற பொழுது நாம் தொழுகையிலே இல்லாத ஒரு செயலை செய்கிறோம், அதாவது தொழுது கொண்டிருக்கின்றோம், தலையிலேயோ உடம்புல எங்கேயாவது ஏதாவது ஒரு ஊசி அளவுக்கு வலி வருகின்றது, எறும்பு கடித்தோ கொசு கடித்தோ, அதை நாம் சொல்கின்ற பொழுது அதிகமான செயலை கொண்டு செய்தோம் என்று சொன்னால் பார்ப்பவர் இவர் தொழுகையில் இருக்கின்றாரா இல்லையா என்ற எண்ணம் வந்துவிட்டால் நம்முடைய தொழுகை முடிந்துவிடும். நாம் தொழுகையில் தான் இருக்கின்றோம், தொழுகை இல்லாத ஒருவர் பார்க்கின்றார், இவர் தொழுவனானா இல்லையா அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்துட்டாவே நம்முடைய தொழுகை முடிஞ்சிடும். அதனால் உலமாக்கள் சொல்வார்கள், நமக்கு தொழுகையிலே கொசு கடியோ எறும்பு கடியோ ஏதாவது ஏற்பட்டது சொன்னால் நிலையிலே நிற்கும் பொழுது 3 முறை வலது கையால் சொரியலாம். நிலையில் நிற்கும் போது ஏற்பட்டால் வலது கையால் 3 முறை தேய்த்து விடலாம். அதன் பிறகும் அந்த வழி நிற்கவில்லை, ருக்குவுக்கு சென்று விட்டோம், மறுபடியும் அடித்தால் நிலையில் மட்டும்தான் வலது கை, மற்ற நிலையிலெல்லாம் ருக்குவிலும் சுஜூதிலும் எல்லா இடது கையால் சொரிய வேண்டும். 3 முறை சொரிய வேண்டும். நிலையில் நிற்கும் போது 3 முறை, ருக்குவில் இருக்கும்போது 3 முறை, சஜிதாவில் இருக்கும்போது 3 முறை, அத்தையாத்துடைய இருப்பில் இருக்கும்போது 3 முறை. இப்படி தான் செய்ய வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாக 3 முறைக்கு அதிகமாக ஒருவன் சொரிந்து கொண்டே இருந்தான் என்று சொன்னால் அவனுடைய தொழுகை முடிந்துவிடும். அதே போன்று கிபுலா திசையை விட்டும் நம்முடைய நெஞ்சு திரும்பிவிட்டது என்று சொன்னால் நம்முடைய தொழுகை முடிந்துவிடும். கிபுலா திசையின் பக்கம் நம்முடைய நெஞ்சு இருக்க வேண்டும். சில நேரங்களில் ஜும்மாவுடைய தொழுகையிலோ அல்லது பெருநாளுடைய தொழுகையிலோ அதிகமாக ஆட்கள் வரும்போது நெருக்கமாக நிற்கின்றோம். தோளோடு தோல் நெருங்கதில்லாமல் நெஞ்சையும் நெருக்கி ஒரு கோணலாக நின்று கொள்கின்றோம். நம்முடைய நெஞ்சி பகுதி கிபுலா திசையை விட்டும் திரும்பிவிட்டது என்று சொன்னால் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போன்று தொழுகையிலே அசுத்தமான இடத்தில் சஜிதா செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை முடிந்துவிடும். அதே போன்று தொழுகையிலே ஏதாவது ஒரு பரலை விட்டுவிட்டோம் என்று சொன்னால், பரல் என்று சொன்னால் ஆரம்பத்திலே சொன்னோம், தொழுகையுடைய வெளி பரல் 7, உள் பரல் 6. இந்த 7 பரலும் 6 பரலும் சரியாக செய்ய வேண்டும். அதில் ஏதாவது ஒன்றை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் தொழுகை முடிந்துவிடும். வாஜிபை விட்டோம் என்று சொன்னால் அதற்கு சஜிதாசகு செய்ய வேண்டும். பரலை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகையை மறுபடியும் தொழுக வேண்டும். தக்பீர் கட்டாமல் நாம் நிலை நின்றோம் என்று சொன்னால் தக்பீர் கட்டுவது பரல், தக்பீர் தஹ்ரீமா, முதல்ல தக்பீர் கட்டுவது பரல். யாராவது லேட்டாக வரும் தொழுகைக்கு இமாம் ருக்கு போயிட்டாங்க, நேராக வந்து அப்படியே டபக்குன்னு ருக்குன்னு சேர்ந்துட்டேன்னு சொன்னால் நம்முடைய தொழுகை கூடாது. தக்பீர் கட்டி நிலையில் கொஞ்சம் நின்றுட்டு தான் ருக்குவுக்கு போகும். தக்பீர் கட்டுவது பரல், நிலை நிற்பது பரல், அதன் பிறகு ருக்கு செய்வது பரல். இந்த தக்பீரும் கட்டாமல் நிலையும் நிற்காமல் நேராக உடனே ருக்கு போயிட வேண்டும் சொன்னால் நம்முடைய தொழுகை கூடாது. அதே போன்று இமாமை முந்தி ஒரு செயலை செய்துவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை கூடாது. இமாம் தக்பீர் கட்டியவுடன் நாம் தக்பீர் கட்ட வேண்டும். எப்படி கட்டுவது? இமாம் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை முடிக்கும் பொழுது நாம் அல்லாஹு அக்பர் என்பதாக தக்பீர் கட்ட வேண்டும். இமாமுக்கு முந்தியும் செல்லக்கூடாது, இமாமுக்கு பிந்தியும் செல்லக்கூடாது. இமாமுக்கு பிந்தி என்று சொன்னால் இமாம் தக்பீர் கட்டி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்து எல்லாம் தக்பீர் கட்டாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தக்பீர் கட்டக்கூடாது. இமாம் தக்பீர் கட்டிய உடனே நாம் தக்பீர் கட்ட வேண்டும். ஆனால் இமாமுக்கு முந்தக்கூடாது, இமாமுக்கு பிந்தவும் கூடாது. அப்படி தக்பீர் கட்டி தொழுதால் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி நாம் இமாமுடைய செயலுக்கு முந்தி நாம் தக்பீர் கட்டிவிட்டோம், இமாம் அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் என்று தக்பீர் துவங்கியதற்காக கையை உயர்த்துகின்றால் நாம் தக்பீர் கட்டினோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை முடிந்துள்ளது மட்டுமல்ல, நம்முடைய உருவம் கழுதையுடைய உருவமாக மாற்றப்படும் என்பதாக நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். முந்தி வாழ்ந்த சமுதாயத்திலே ஒரு இமாம்
ஹதீஸை தெரிந்து கொண்டு அப்படி மாறுமா என்பதாக சொல்லி ருக்கூல் இருக்கின்ற பொழுது இமாம் எழுந்திருப்பதற்கு முன்னால் இருந்து விட்டார். அதனால் அவருடைய உருவத்தை அல்லாஹ் மாற்றிவிட்டான். அந்த இமாமிடம் படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் இமாமுடைய முகத்தையே பார்க்காமலே படித்துக் கொண்டிருந்தார்கள் பல வருடங்களாக. பிறகு ஒரு நாள் ஒரே ஒரு மாணவர், என்னுடைய உஸ்தாத் அவர்களே, நான் உங்களை பார்க்க வேண்டுவதாக ஆசைப்படுகின்றேன். நான் இதுவரை படிக்க வந்து 6 ஆண்டு 7 ஆண்டுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் ஒரு முறை கூட இந்த உஸ்தாதை நான் பார்க்கவில்லை. எனவே நான் உங்களை பார்ப்பதற்கு ஆசைப்படுவதாக சொல்லி கேட்டார். இமாம் அவர்கள் எவ்வளவோ சொல்லியும் அவர் கேட்கவில்லை. நான் பார்த்துத்தான் ஆகுவேன் என்பதாக சொன்னார். அப்போதுதான் இமாம் அவர்கள் திரையை விலக்கி காட்டினார்கள். அவருடைய தோற்றம் மாற்றப்பட்டிருந்தது. அந்த மாணவர் அதிர்ச்சியிலே, இமாம் அவர்களே, எங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தக்கூடிய உஸ்தாது நீங்கள், உங்களுக்கு நிலைமையா என்று கேட்டபோதுதான் இமாம் அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த ஹதீஸை படித்து அப்படி என்ன நடக்கப் போவதாக சொல்லி தலையை உயர்த்தினேன். அல்லாஹ் எனக்கு உருவத்தை மாற்றிவிட்டான். அதனால் தான் சொல்லப்படுகின்றது, நாம் இமாமுக்கு முன்பு எந்த செயலையும் செய்யக்கூடாது. ருக்கூல் இருந்தாலும் சரி, சஜிதாவில் இருந்தாலும் சரி, நிலையில் இருந்தாலும் சரி, எந்த நிலையிலுமே இமாமை நாம் முந்தவே கூடாது. இதுவெல்லாம் இமாமை முந்திவிட்டால் நம்முடைய தொழுகையை முடிக்கக்கூடியது. அதே போன்று தொழுகையிலே மக்ரூஹான நேரங்கள் இருக்கின்றது. தொழுவதற்கு மக்ரூஹான நேரம் சூரியன் உதயமாகக்கூடிய நேரம். சூரியன் உதயமாகி 20 நிமிடங்கள் கழித்த பிறகுதான் தொழுக வேண்டும். அந்த 20 நிமிடங்கள் தொழுவதற்கின்றது, அது மக்ரூஹான நேரம். சூரியன் எப்பொழுது உதிக்கின்றதோ அதிலிருந்து 20 நிமிடங்கள் நாம் தொழுகக்கூடாது. அந்த நேரத்தில் தொழுதால் அது மக்ரூஹான நேரம். அதே போன்று சூரியன் உச்சிக்கு வருகின்றது, அது உச்சை விட்டு சாய்கின்ற வரை சுமார் 5-10 நிமிடங்கள் நாம் தொழுகக்கூடாது. அந்த நேரத்தில் தொழுதால் அது மக்ரூஹான நேரம். அதே போன்று சூரியன் மறைகின்றது, அஸ்தமிக்கின்றது, அந்த 5 நிமிடங்கள் நாம் தொழுகக்கூடாது. அந்த நேரத்தில் தொழுவதும் மக்ரூஹான நேரம். என்றாலும் உலமாக்கள் சொல்லுவார்கள், அன்றைய அசருடைய தொழுகை, அந்த தொழுகை நாம் தொழுவதற்கு லேட்டாகிவிட்டது, இன்னும் அந்த 5 நிமிடம் மட்டும்தான் இருக்கின்றது, அஸ்தமிக்கக்கூடிய அந்த 5 நிமிடம் மட்டும்தான் இருக்கின்றது, அதை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் மகரிபுடைய நேரம் வந்துவிடும், தொழுகை கலாவாகிவிடும் என்று சொன்னால் அன்றைய பரலாகிய அந்த பரல தொழுகையை மட்டும் தொழுது கொள்ளலாம். முன்னால் உள்ள பரலை கலா செய்வதற்கோ மற்ற தொழுகையில் தொழுவதற்கோ அந்த நேரத்தில் அனுமதி கிடையாது. ஏன் இந்த 3 நேரங்களில் நாம் தொழுகக்கூடாது என்று சொன்னால், அந்த நேரத்திலே சூரியன் உதிக்கும் பொழுதும், சூரியன் மறையும் பொழுதும், சூரியன் உச்சிக்கு வரும் பொழுதும் மாற்று மதத்தார்கள் அந்த சூரியனை வணங்குகின்றார்கள். அந்த நேரத்திலே சைத்தான் அங்கே உருவம் எடுத்து நிற்கின்றான். சைத்தான் சூரியன் உதிக்கும் பொழுதும் மறையும் பொழுதும் உச்சிக்கு வரும்போதும் சைத்தான் அங்கே நிற்கின்றான். எனவே அந்த நேரத்தில் நாம் தொழுதம் என்று சொன்னால் அவனை வணங்குவதை போன்றாகிவிடும். அதனால் மக்ரூஹ் என்பதாக சொல்லப்பட்டது. அதே போன்று இன்னும் 2 நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்திலே நஃபிலான தொழுகையில் தொழுவதும் மக்ரூஹாக இருக்கின்றது. அது எந்த நேரம்? ஃபஜ்ருடைய பாங்கிலிருந்து சூரியன் உதயமாகின்ற வரை எந்த நஃபிலான வணக்கமும் கிடையாது. ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லிவிட்டால் சூரிய உதயமாகின்ற வரை ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தும் பரலும் மட்டும்தான் தொழுக வேண்டும். தஹியத்துல் மஸ்ஜிதோ மற்ற நஃபிலான தொழுகை எதுவும் தொழுவது மக்ரூஹ். அதே போன்று அந்த சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய நேரம், அதாவது அசருடைய தொழுகைக்கு பின்னால், அசருடைய தொழுகைக்கு பின்னால் மகரிபுடைய பாங்குக்கு முன்னால் வரை நாம் நஃபிலான தொழுகை எதுவும் தொழுகக்கூடாது. ஃபஜ்ருடைய பாங்கிலிருந்து சூரியன் உதயமாகின்ற வரை, அசருடைய பாங்கிலிருந்து சூரியன் மறைகின்ற வரை, இந்த 2 நேரங்களிலும் நஃபிலான வணக்கங்கள் செய்வது மக்ரூஹாக இருக்கின்றது. அதே போன்று நாம் தொழுகையிலே மக்ரூஹான சில செயல்களை செய்கின்றோம். அப்படி மக்ரூஹான செயல்களை செய்தோம் என்று சொன்னால் தொழுகையிலே அந்த மக்ரூஹான செயலை செய்வதன் மூலமாக அது ஹராமிலே 40ல் 1 பங்காக ஆகிவிடும். இது மக்ரூஹ் தானே என்பதாக அசால்ட்டாக செய்தோம் என்று சொன்னால் அது ஹராமுடைய நிலைக்கு நம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும்.
அதனால் எதுவெல்லாம் மக்ரூஹாக இருக்கின்றதோ அதை கூட நம்முடைய தொழுகையில் வராமல் பார்த்து கொள்வது நம்முடைய செயலிலே உயர்ந்த செயலாக இருக்கின்றது. அதில் முதலாவது, நாம் தொழுகும் பொழுது நம்முடைய தொழுகையிலே நம்முடைய ஆடையிலே எந்த உருவமும் இருக்கக்கூடாது, எந்த எழுத்தும் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆடையிலே எந்த எழுத்தோ உருவமோ இருக்கக்கூடாது. நம்முடைய உடலிலே ஆடையிலே எழுத்தோ உருவமோ இருந்தது என்று சொன்னால் நம்முடைய தொழுகை மக்ரூஹ். அது மட்டுமல்ல, பின்னால் தொழுபவர் நம்முடைய முதுகை பார்த்து நம்மின் முதுகில் எழுதியிருக்கக்கூடிய அந்த எழுத்தை படித்தார் என்று சொன்னால் அது அவருடைய தொழுகையை முற்றிவிடும், அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். அதனால் நம்முடைய ஆடை தூய்மையான ஆடையாக இருக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய முழங்கை மூடிய ஆடைகள் இருக்க வேண்டும், முழங்கை திறந்ததாக இருக்கக்கூடாது. அதே போன்று இந்த மக்ரூஹான செயல்களிலே அதிகமான நாம் செய்யக்கூடியது என்னவென்று சொன்னால், தொழுகையிலே அடிக்கடி நாம் செய்யக்கூடிய செயல், அதாவது இந்த கையை அசைப்பது, அந்த கையை அசைப்பது, தொழுகும்போது காலிலே ஏதாவது எறும்பு இது கடித்து விட்டால் அதை சொறிவது, அல்லது செல்போன் அடித்தால் அதை ஆஃப் செய்வது, தொப்பியில் கலந்து விடுகும் அதை எடுத்து போடுவது, இதுவெல்லாம் அதிகமாக செய்கின்ற பொழுது அது நம்முடைய தொழுகையை முடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுதே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் சைலண்டிலே போட்டுவிட வேண்டும். ஒருவேளை அது ரெண்டுமே மறந்துவிட்டது என்று சொன்னால், தொழுகையிலே அடித்தது என்று சொன்னால் உடனே அதை ஆஃப் செய்ய வேண்டும். அதை அடிக்க விட்டு பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை மட்டுமல்ல, தொழுகக்கூடிய அனைவருடைய தொழுகையிலும் சிந்தனை மாறிவிடும். ஒருவர் பாட்டை கேட்பார், இன்னொருவர் அதில் உள்ள இசையை கேட்பார். அதே அந்த போன் யாருக்கு அடிக்கின்றதோ அவருடைய சிந்தனை என்னவாகும், யார் அடிக்கிறாவோ, நம்முடைய குடும்பத்திலோ யார் அடிக்கின்றாவோ, என்ன ஆச்சோ ஏதாச்சோ, அதுக்குரிய சிந்தனை வந்துடும். அதனால் தொழுகைக்கு வரும்போது எந்த சிந்தனை மாற்றமும் இல்லாமல் நாம் நிற்க வேண்டும். தொழுகையிலே தொப்பில் கலந்து விழுந்துவிட்டது என்று சொன்னால் உடனே அது எந்த ஒரு அசைவும் இல்லாமல், அதிகமான அசைவு இல்லாமல் அதை எடுத்து உடனே மாட்டிக்கொள்ள வேண்டும். அதை எடுத்து பரட்டி பார்த்து மாட்டக்கூடாது. இப்படி இது போன்ற செயல்கள் எல்லாம் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை மக்ரூஹ் ஆவது மட்டுமல்ல, தொழுகை அது அதிகமான செயலாக இருந்தால் தொழுகையை அது முடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று தொழுகையிலே பல வகையான தொழுகை இருக்கின்றது. அதில் ஒரு தொழுகை என்னவென்று சொன்னால், நாம் பிரயாணம் செய்யக்கூடியதாக இருக்கின்றோம். அப்படி பிரயாணம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த பிரயாணிக்கு அல்லாஹு தஆலா சலுகை கொடுத்திருக்கின்றான். அந்த சலுகையை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நான் கொடுத்த சலுகையை பயன்படுத்தாததன் காரணமாக அல்லாஹ் கோபப்படுகிறான். 48 மைல், சுமார் 78 கிலோமீட்டர். 48 மைல் என்று சொன்னால் சுமார் 78 கிலோமீட்டர். 78 கிலோமீட்டரை தாண்டி ஒருவன் பிரயாணம் செய்வதாக இருந்தால், சொந்த ஊரிலிருந்து 78 கிலோமீட்டரை தாண்டி ஒருவன் பிரயாணம் செய்வதாக இருந்தால் அவன் முசாஃபிர், பயணி. அந்த பயணி என்ன செய்ய வேண்டும், எந்த ஊருக்கு செல்கின்றாரோ அந்த ஊர் சென்று அடைகின்ற வரை 4 ரக்காயத்து உள்ள தொழுகைகளை, லுஹருடைய தொழுகை, அஸருடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, இதை 2ஆகத்தான் அவர் தொழுக வேண்டும். 4ஆக தொழுகக்கூடாது. மறதியாக அவர் தொழுதுவிட்டால் அந்த 2 ரக்காய் நஃபிலாக போய்விடும். வேண்டுமென்றே ஒருவர் 4 ரக்காய் தொழுதார் என்று சொன்னால் அவர் பாவியாக மாறிவிடுவார். அல்லாஹ் கொடுத்த சலுகையை பயன்படுத்தாமல் அவன் வேண்டுமென்றே செய்தால் அவர் பாவியாக மாறிவிடுவார். அதனால் லுஹருடைய தொழுகை, அஸருடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, இந்த தொழுகைகளை அவர் சஃபர் முடிகின்ற வரை 78 கிலோமீட்டரை தாண்டி செல்வதாக இருந்தார். உதாரணத்திற்கு இங்கிருந்து பாண்டிச்சேரி செல்வோம் என்று சொன்னால் நாம் 2 ரக்காயத்தான் லுஹர், அஸர், இஷாவை தொழுக வேண்டும். ஒருவேளை நாம் செல்லக்கூடிய இடத்திலே லுஹருடைய நேரத்திலே பள்ளிவாசலை பாங்க சொல்லப்பட்டு அந்த பள்ளியை சென்று தொழுதோம் என்று சொன்னால் இமாமோடு சேர்ந்து தொழுதால் நாம் 4 ரக்காயத்தான் தொழுவோம். நாம் தனியாக தொழுதால்தான் 2 ரக்காய் தொழுக வேண்டும். அதே போன்று ஒரு மனிதர் பிரயாணம் செய்யக்கூடியவர், அவர் வெளியூருக்கு செல்கின்றார், வேலையாக செல்கின்றார். அவர் வேலையை முடித்துவிட்டு
சீக்கிரத்தில் வந்து விடுவார் என்று சொன்னால் அவர் எத்தனை நாட்கள் தங்குகின்றாரோ அத்தனை நாளும் 4 ரக்காயத்துள்ள தொழுகையை 2 ரக்காயத்தாக தொழுக வேண்டும். அதற்கு அதிகப்படியான நாள் என்று சொன்னால் 15 நாள். 15 நாள் வரை ஒரு மனிதன் அவன் நியத்து வைக்கவில்லை, நான் இந்த ஊருக்கு செல்கின்றேன், அந்த ஊரிலே 15 நாளுக்கு மேல் நான் தங்குவேன் என்ற நியத் அவரில் இல்லை என்று சொன்னால் அவர் எத்தனை நாட்கள் தங்கினாலும் அந்த 15 நாள் என்ற நியத்து இல்லாமல் தொழுகக்கூடிய அனைத்து நாளுமே தனியாக தொழுகும் பொழுது இந்த 4 ரக்காயத்துள்ள தொழுகை 2ஆகத்தான் அவர் தொழுக வேண்டும். அவர் ஊர் வந்து சேருகின்ற வரை 2ஆகத்தான் தொழுக வேண்டும். ஒருவேளை அவர் 15 நாள் நான் தங்கப் போகிறேன் என்ற நியத் இருந்தது என்று சொன்னால் அவர் பிரயாணத்தில் மட்டும் 2 ரக்காய் தொழுக வேண்டும். அந்த ஊருக்கு சென்றதற்கு பிறகு அவர் 4 ரக்காய் தொழுக வேண்டும். 15 நாளுக்கு கீழாக 3 நாட்களோ 5 நாட்களோ 10 நாட்களோ 14 நாட்களோ நாம் செல்வதாக இருந்தால் நமக்கு 4 ரக்காயத்துள்ள தொழுகை 2ஆகத்தான் தொழுக வேண்டும். இது மார்க்கம் நமக்கு கொடுக்கக்கூடிய சலுகை. அதே போன்று தொழுகையிலே மஸ்பூக் என்று ஒன்று இருக்கின்றது. இமாமை பின்பற்றி தொழுகக்கூடியவர்களிலே 3 வகை இருக்கின்றார்கள். ஒரு வகை இமாம் தக்பீர் கட்டும் பொழுது அவரும் தக்பீர் கட்டி இமாம் சலாம் கொடுக்கும்போது அவரும் சலாம் கொடுக்கின்றார், இது ஒரு வகை. இரண்டாவது ஒரு வகை இருக்கின்றது, இமாம் தக்பீர் கட்டும்போது கிடையாது, இமாம் தக்பீர் கட்டியதற்கு பிறகு சிறிது நேரத்தை வந்து அந்த ஜமாத்திலே சேருவார். அப்படி சேர்ந்து அவர் 4 ரக்காயத்தும் தொழுவார், இது ஒரு வகை. மூன்றாவது ஒரு வகை இருக்கின்றது, அதுதான் மஸ்பூக். அது என்னவென்று சொன்னால் இமாமோடு தொழுகக்கூடிய அந்த தொழுகையிலே 2 ரக்காயத்தோ அல்லது 3 ரக்காயத்தோ அல்லது 1 ரக்காயத்தோ விட்டிருப்பார். அப்படி விட்டு தொழுதார் என்று சொன்னால் அவர் மஸ்பூக். அவர் மஸ்பூக். இமாமோடு சேர்ந்திருப்பார் ஒருவர், இமாமோடு சேர்ந்து அந்த தொழுகை இமாமோடு முடிப்பதற்கு முன்னால் ஏதாவது ஒரு காரணத்தின் காரணமாக அவர் வெளியில் சென்று விட்டாலோ அல்லது தொழுகையிலே 2 ரக்காயத்திலே உட்கார்ந்து தூங்கிவிட்டாலோ அவர் லாஹிக் என்று சொன்னால் 2வது வகை. 3வது வகை தான் மஸ்பூக். அந்த மஸ்பூக் என்பவர் 1 ரக்காயத்தோ அல்லது 2 ரக்காயத்தோ விட்டுவிட்டார் என்று சொன்னால் அவர் மஸ்பூக். இந்த மஸ்பூக்காக தொழுகக்கூடியவர் எப்படி தொழுகும்? தொழுகையை இமாமோடு 4 ரக்காயத்து தொழுகையோ அல்லது 3 ரக்காயத்து தொழுகையோ அதில் ஏதோ 1 ரக்காயத்தோ 2 ரக்காயத்தை விட்டுவிட்டால் எப்படி தொழுகும்? இப்போ உதாரணத்திற்கு ஒருவர் லொஹருடைய தொழுகைக்கு வருகின்றார், இமாமோடு 2 ரக்காயத்தை விட்டுவிட்டார், மீதமுண்டான 2 ரக்காயத்தை தான் இமாமோடு சேர்ந்து கொள்கிறார் என்று சொன்னால் அந்த 2 ரக்காயத் இமாமோடு சேர்ந்து தொழுவதற்கு பின்னால் இமாமோடு அத்தையாத்தில் அமர்ந்து அத்தையாத்து மட்டும்தான் ஓத வேண்டும். அதையும் உலமாக்கள் சொல்லுவார்கள், நீ அத்தையாத்தை வேகமாக ஓதி முடிக்கக்கூடாது, நிதானமாக பொறுமையாக இமாம் சலாம் கொடுக்கின்ற வரை அந்த அத்தையாத்தை பொறுமையாக ஓதும். ஏன்னா அத்தையாத்தை ஓதி முடிச்சு கம்முன்னு உட்காந்துன்னு சொன்னால் மற்ற சிந்தனை வந்துடும். அதனால் பொறுமையாக இமாம் சலாம் கொடுக்குறவரை அந்த அத்தையாத்தை மட்டும்தான் ஓதும், அல்லாம சொல்லி ஓதக்கூடாது. அப்புறம் இமாம் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு 1 சலாம் கொடுத்ததுக்கு பிறகு நாம் எழுந்து அந்த 2 ரக்காயத்தை தொழுக வேண்டும். அப்படி தொழுகும் பொழுது நாம் முதல்ல தக்பீர் கட்டி இமாமோடு சேர்ந்தோம் என்று சொன்னால் என்ன செய்வோம்? சனா ஓதி, அவுது ஓதி, பிஸ்மில்லா ஓதி, அல்லந்து சுரா ஓதி, துணை சுரா ஓதும். அதே போன்றுதான் அந்த இமாமை விட்ட அந்த 2 ரக்காயத்தை தொழுகும் பொழுது நாம் எழுந்தவுடன் முதல்ல சனா ஓத வேண்டும், அப்புறம் அவுது ஓத வேண்டும், அப்புறம் பிஸ்மில்லா ஓத வேண்டும், அதன் பிறகு அல்லந்து சுரா ஓத வேண்டும், அதன் பிறகு துணை சுரா ஓத வேண்டும். நாம் விட்டது 2 ரக்காயத்து. அந்த 2 ரக்காயத்திலுமே அல்லந்து சுராவும் துணை சுராவும் ஓதப்பட்டது. அந்த 2 ரக்காயத்தை நாம் தொழுகும் பொழுது அதே போன்ற அல்லந்து சுராவையும் துணை சுராவையும் ஓதித்தான் தொழுக வேண்டும். அப்படி ஓதி நாம் சலாம் கொடுக்க வேண்டும் 2 ரக்காயத்து. ஒரு மனிதர் மகரிபுடைய தொழுகைக்கு வருகின்றார், 2 ரக்காயத்தை இமாமோடு தொழுகவில்லை, 3வது ரக்காயத்திலே அவர் வந்து சேர்ந்திருக்கின்றார். இவர் எப்படி தொழுகுவது? இவர் எழுந்து தொழுகும் பொழுது அந்த 2 ரக்காயத்தும் எப்படி இமாமுடைய அந்த 2 ரக்காயத்தை இமாம் துணை சுராவும் அல்லந்து சுராவும் ஓதுவாரோ அதே போன்று இவர் செய்ய வேண்டும். ஆனால் அந்த 2 ரக்காயத்துக்கு மத்தியிலும் அத்தையாத்தில் அமர வேண்டும். இமாமோடு மகரிபுடைய தொழுகையிலே 3 ரக்காய் தொழுகையிலே
2 ரக்காயத்தை விட்டுவிட்டார், ஒரே ஒரு ரக்காயத்து மட்டும்தான் அவர் ஜாயிண்ட் ஆகியிருக்கின்றார் என்று சொன்னால், அவர் எழுந்து தொழுகின்ற பொழுது முதலிலே அல்லம்து சூராவும் துணை சூறாவும் சனாவெல்லாம் ஓதிவிட்டு அல்லம்து சூரா துணை சூறா ஓதி ருக்குவுக்கு போய் சஜிதாவுக்கு போய் அவர் அத்தையாத்தில் அமரணும். பிறகு மறுபடியும் எழுந்து மீண்டும் அல்லம்து சூரா துணை சூறா ஓதி அடுத்தும் ருக்கு சுஜூது செய்துவிட்டு அப்பையும் அத்தையாத்தில் அமர வேண்டும். இந்த 2 ரக்காயத்துக்கு மத்தியிலே அமராவிட்டாலும் குற்றம் கிடையாது, அமர்வது கட்டாயம். அப்படி அமராவிட்டாலும் குற்றம் கிடையாது. அதே போன்று ஒரு மனிதர் தொழுகைக்கு வருகின்றார், அந்த தொழுகையிலே இமாம் ருக்குவில் இருக்கின்றார் அல்லது ருக்குவை விட்டு எழுந்து சஜிதாவுக்கு சென்று விட்டார். நாம் இமாம் ருக்குவிலிருந்து சஜிதாவுக்கு போய்விட்டார், அதனால் இந்த தொழுகை நமக்கு கிடைக்காது, இந்த ரக்காயத்து கிடைக்காது. எனவே இமாம் 2 சஜிதாவை முடித்து விட்டு எழுந்திருக்கட்டும், அதன் பிறகு இமாமோடு சென்று அடுத்த ரக்காயத்தை ஜாயின் ஆகிக் கொள்ளலாம் என்று நிற்கக்கூடாது. இமாமை எந்த நிலையில் பெற்றுக்கொண்டோமோ அந்த நிலையிலே நாம் ஜாயிண்ட் ஆகிக் கொள்ள வேண்டும். இமாமை ருக்குவில் பெற்றுக்கொண்டால் ருக்குவில், சஜிதாவில் பெற்றுக்கொண்டால் சஜிதாவில், அத்தையாத்தில் இருப்பில் பெற்றுக்கொண்டால் அத்தையாத்தில். நாம் சஜிதாவில் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு 2 சஜிதா அதிகமாகும் பொழுது அல்லாஹ்வை சஜிதா செய்த அந்த கூலி அதிகமாக நமக்கு கிடைக்கும். அதனால் ருக்குவிலே இமாமோடு சேர்ந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த ரக்காய் நமக்கு கிடைத்துவிடும். இமாம் ருக்கு விட்டு எழுந்து விட்டார் என்று சொன்னால் அந்த ரக்காய் நமக்கு கிடைக்காது. ஆனால் இமாமோடு நாம் எந்த நிலையிலே இமாமை பார்க்கின்றோமோ அந்த நிலையிலே நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஓடி வந்து ருக்குவில் சேர்வது கிடையாது. அப்படி ஓடி வரக்கூடாது, அதுவையும் மார்க்கம் தடுக்கின்றது. இதே போன்று நாம் தொழுகையிலே சில மாற்றமான செயல்கள் ஏதாவது செய்துவிட்டோம் என்று சொன்னால் அதையெல்லாம் சரி செய்வதற்காக நாம் என்ன செய்வது? இமாம்களிடம் அதை கேட்டு தெரிந்து கொள்வது. நாம் தொழுகின்றோம், தொழுகையிலே இப்படி ஒரு செயல் நம்மை அறியாமல் செய்துவிட்டோம், இது சரியா தவறா அப்படிங்கிறத நாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். மார்க்கத்தை பற்றி கேட்பதற்கு வெட்கப்படவே கூடாது. மார்க்கத்தை பற்றி கேட்பதற்கு வெட்கப்படவே கூடாது. நபி அவங்க சிறுநீர் கழிப்பது கூட எப்படி கழிக்கணுங்கிறத மார்க்கம் சொல்லியிருக்கின்றது. சிறுநீர் கழிப்பது எப்படி கழிக்கணும், தெருக்களில் சென்றால் எப்படி செல்லணும், எச்சில் திப்பினால் எப்படி திப்பணும், இப்படி ஒவ்வொன்றையும் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அதுவெல்லாம் நாம் சரியாக செய்தால்தான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும். கண் விழித்தது முதல் கண் மூடுகின்ற வரை நாம் செய்யக்கூடிய அனைத்தும் இபாதத்தாக மாற வேண்டும் என்று சொன்னால் நபி சொன்னது பிரகாரம் செய்ய வேண்டும். அப்படி செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும். அல்லாஹு தாலா அந்த தொழுகையின் மூலமாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தியாக்குவான். அதே போல் ஒரு சட்டம், ஒருவர் இமாமோடு சேர்ந்து தொழுகும் பொழுது இமாம் மறதியாக 4வது ரக்காயத்தில் அமர்ந்துவிட்டு மறதியாக 5வது ரக்காய் இருந்து விட்டார். அப்படி என்று சொன்னால் அந்த 5வது ரக்காயத்துக்கு பிறகு இமாமுக்கு ஞாபகம் வந்தால் அடுத்து 6வது ரக்காயத்தில் தொழுகும் அவர் இமாம். 6 ரக்காயத்து தொழுது 6வது ரக்காயத்திலே அத்தையாத்தில் அமர்ந்து அத்தையாத்து மட்டும் ஓதி 2 சஜிதாவை செய்துவிட்டோம் என்று சொன்னால் அந்த தொழுகை கூடிவிடும். அந்த 4 ரக்காயத் பரலாக ஆகிவிடும். எஸ்டாக தொழுத 2 ரக்காயத் அது நஃபிலாக சேர்ந்துவிடும். ஒருவேளை இமாம் 4வது ரக்காயத்தில் அமராமலே 5வது ரக்காய் இருந்து விட்டார் என்று சொன்னால் அவர் 5 தொழுதாலும் சரி 6, 7 எத்தனை தொழுதாலும் சரி 4வது ரக்காயத்தில் அமராமல் சென்றதற்காக அந்த தொழுகையை மறுபடியும் தொழுகையுடைய கடைசி இருப்பு. ஃபஜ்ராக இருந்தால் கடைசி இருப்பது 2வது ரக்காயத்து, மஹரிபாக இருந்தால் கடைசி இருப்பு 3வது ரக்காயத்து, இஷா லொஹர் அசராக இருந்தால் 4வது ரக்காயத் கடைசி இருப்பு. இந்த கடைசி இருப்பு அமராமல் இமாம் இருந்து விட்டார் என்று சொன்னால் அதன் பிறகு எத்தனை ரக்காய் தொழுதாலும் அவருடைய தொழுகை கூடாது, மறுபடியும் அந்த தொழுகையை தொழுக வேண்டும். நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம், எல்லா தொழுகையிலையுமே சுன்னத்தான தொழுகை, வாஜிபான தொழுகை, எல்லா தொழுகையிலுமே எல்லா ரக்காயத்திலையுமே அல்லம்து சூராவும் துணை சூறாவும் ஓதப்படுகின்றது. ஆனால் பரலான தொழுகையில் மட்டும் ஏன் முந்திய 2 ரக்காயத்துக்கு மட்டும் துணை சூறா ஓதப்படுகின்றது, பிந்திய 2 ரக்காயத்துக்கு அல்லம் சூரா மட்டும் ஏன் ஓதப்படுகின்றது? இந்த சந்தேகம் இருக்கலாம். ஆரம்ப காலத்திலே
அல்லாஹு தஆலா 2 ரக்காயத்து மட்டும்தான் எல்லா தொழுகையும் கடமையாக ஆக்கினான். லொஹரு, அசரு, மகரிபு, இசா, ஃபஜ்ர் எல்லாம் 2 ரக்காயத்தாகத்தான் இருந்தது. அதனால்தான் ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது 2 ரக்காயத்தாக இருந்தது காரணமாக அந்த ரக்காயத்துக்களிலே அல்ஹம்து சூராவும் துணை சூராவும் ஓதப்பட்டது. அதன் பிறகு அல்லாஹு தஆலா மாற்றி சில தொழுகைகளிலே 2 ரக்காயத்தை அதிகப்படுத்த சொன்னான். லொஹரிலும் அசரிலும் மகரிபுல் 1 ரக்காயத்தும் இசாவில் 2 ரக்காயத்தும் அதிகப்படுத்தும்படி சொன்னான். அப்படி அதிகப்படுத்தியதன் காரணமாக அதுக்கு மாற்றத்தை தெரிய வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த பிந்தி 2 ரக்காயத்திலே அல்ஹம்து சூரா மட்டும் ஓதிக்கொள்ளுங்கள், துணை சூரா ஓத வேண்டாம். இது பரலான தொழுகையில் மட்டும்தான். நாம் சுன்னத்து தொழுகிறோம் என்று சொன்னால், சுன்னத்து 4 ரக்காயத் என்று சொன்னால் 4 ரக்காயத்திலுமே அல்ஹம்து சூரா ஓத வேண்டும், துணை சூரா ஓதணும். பரலான தொழுகையில் மட்டும்தான் முந்திய 2 ரக்காயத்தில் அல்ஹம்து சூராவும் துணை சூரா ஓத வேண்டும். பிந்திய 2 ரக்காயத்தாக இருந்தாலும் 1 ரக்காயத்தாக இருந்தாலும் அதில் அல்ஹம்து சூரா மட்டும்தான் ஓத வேண்டும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது போன்ற மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை, தொழுகையுடைய சட்டத்திட்டங்களை தெரிந்து நாம் அமல் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய தொழுகையை கபூலாக்குவான், நம்முடைய அமலை கபூலாக்குவான், நம்முடைய துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான். நாம் இது போன்று தொழுகையுடைய விஷயங்களை அசட்டையாக இருப்பதன் காரணமாகத்தான் உலகம் முழுக்க பல குழப்பங்கள் ஏற்படுகின்றது.